என்னது பூவெல்லாம் பலமா இருக்கு? அத பார்த்தோன்னே மூட புரிஞ்சுக்க வேண்டாமா? நமக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க. பொட்டச்சுகளை இப்படித்தான். இன்னைக்காவது ஆம்பளைங்க ஆசையோட பக்கத்துல வந்தாங்கன்னா உடனே சர்வீஸ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கைதைக்கு மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி, மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி, கையில் பட்டால் நோகும் என்று காம்பினை கிள்ளி, உள்ளங்கையில் தந்தானடி உன் பெயர் சொல்லி, கையில் பட்டால் நோகும் என்று காம்பினை கிள்ளி, உள்ளங்கையில் தந்தானடி உன் பெயர் சொல்லி, மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி. எழுதி வைத்தேன் கடிதம் ஒன்று, இன்னும் அஞ்சல் செய்யவில்லை, இல்லை அதிலே உந்தன் பெயரை தவிர அன்பே வேறு வார்த்தை இல்லை, இல்லை. எழுதி வைத்தேன் கடிதம் ஒன்று, இன்னும் அஞ்சல் செய்யவில்லை, இல்லை அதிலே உந்தன் பெயரை தவிர அன்பே வேறு வார்த்தை இல்லை, இல்லை. பாவை உந்தன் கூந்தல் மீது பூவை வைக்கிறாய், ஏழை நெஞ்சில் மட்டும் ஏனோ தீயை வைக்கிறாய். பாவை உந்தன் கூந்தல் மீது பூவை வைக்கிறாய். ஏன் பயப்படுற? உட்கார். ஏன் மூஞ்சிலாம் மழை பெய்யுது? பயப்படாத. நாளைக்கு அந்த பையனை கூட்டிட்டு வா, எல்லாத்தையும் பேசி முடிச்சிடும். அப்பாவும் பொண்ணு என்ன பேசிக்கிறீங்க? யார கூட்டிட்டு வர சொல்றீங்க? பாடு நானே அவனை. எதுக்கு? நல்லா பாடுறானே, கச்சேரி வைக்கலான்னு. அப்ப இல்லம்மா, பேசி முடிவு பண்றதுக்கு. ஓஹோ, பெத்தவ நான் இருக்க, என்ன ஒரு வார்த்தை கேட்காம எல்லாம் நீங்களே முடிவு பண்றீங்களா? நான் எந்த முடிவு பண்ணேன்? அவதான் முடிவு பண்ணி எல்லாம் பேசி இருக்காளே. இதோ கேள. ராதா, நான் எப்போ உங்க வீட்டுக்கு வர்றது, உங்க அம்மா அப்பாவை சந்திச்சு நம்ம விஷயம் பேசுறது, எவ்வளவு நாளா உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன். மோகன், எங்க அப்பா ரொம்ப நல்லவரு, என் இஷ்டத்துக்கு விரோதமா பேசவே மாட்டாரு. எங்க அம்மா தான் ஒரு மாதிரி ரொம்ப கோபக்காரி. நம்ம விஷயம் தெரிஞ்சா ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துவா, பிடாரி மாதிரி குதிப்பா. ஏண்டி, எவ்வளவு தைரியம் உனக்கு? எழுந்துடி, நல்ல ஒரு பேரை கெடுக்க வந்தவளே, எழுந்துடி. எவ்வளவு நாளா இந்த வேலை? 3 மாசமாங்கோ. ஐயோ, என் மகன் போச்சு, மரியாதை போச்சு. செய்யறதை செய்துட்டு அவங்கிட்டே போய் ஏமா என்ன ஒம்புக்கு எடுத்து வைக்கிற? அம்மா பத்தி கண்டபடி எல்லாம் சொல்லலாமா? அப்பா பத்தி எது வேணாலும் சொல்லலாம். எங்க அப்பா பொல்லாதவன், தூக்கி போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு விடுவான்னு சொல்லி இருக்கணும். ஆமா, எங்க வீட்டு ஆம்பளை அப்படி எல்லாம் இருந்துட்டா தான் பிரச்சனையே இல்லையே. எவ்வளவு பெரிய தலைக்குனிவு. அடியே, நீ படிச்சது போதும். நாளையில இருந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போன காலை உடைச்சிடுவேன். பாவலட்சுமி, நீ போட்ட போட்ல குழந்தை உரிச்ச கோழி மாதிரி நிக்கிறா பாரு. விடு விடு. விட்டுடவா? தண்ணி தெளிச்சு விட்டுடவா? ஆமா, இவ பாடினதும் பேசுனதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, அது எனக்கு எப்படி தெரியும்? லட்சுமி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை. பாவம், அவங்க ஒரு டேப்பை கொடுத்து உன் பொண்ணோட ஆடல் பாடலை கேட்டு கழினா இன்னைக்கு கழிச்சேன். கடவுளே, இப்படி இருக்கீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஏய், வாடிங்க. வாடினா. என்னம்மா? நாளைக்கு அந்த பையன் இங்க இருக்கணும். அவனை நான் தனியா சந்திக்கணும். அவன் கூட நான் தனியா பேசணும். ஐயோ வேண்டாம் லட்சுமி, அந்த பையன் ஒரு மாதிரி. சும்மா இருங்க. விளையாடுறீங்களா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. நாளைக்கு அந்த பையன் இங்க நிக்கணும். உங்க அம்மா அவரை சந்திச்சு தனியா பேசணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நீயே செய். ஐயோ சார், நான் ராதா கிட்ட 1 மாசமா கேட்டுக்கிட்டே இருக்கேன், உங்க அப்பாவை பார்த்து பேசணும். இதோ பாருப்பா, ராதா எங்களுக்கு ஒரே பொண்ணு. மன்னிச்சுக்கங்க,
நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் வீட்டு மாப்பிள்ளையா மட்டும் இருக்கவே மாட்டேன். நான் அதை சொல்லல. அவ வாழ போற இடம் வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, கண் கலங்க கூடாது. யார் சொன்னது வசதி இல்லைன்னு? அதெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்லைங்க. எப்ப நினைக்கிறேனோ அப்ப வசதியை ஏற்படுத்திக்க முடியும். வாழ்க்கைனா என்னன்னு எனக்கும் தெரியும். அடேடே, கேட்டியா லட்சுமி? வாழ்க்கைன்னா என்னன்னு ஐயாவுக்கு நல்லா தெரியுமாவே. அப்புறம் என்ன? ஏங்க ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? பையன் எப்படிங்க? ஓ, எனக்கு பிடிக்கலையே. என்னங்க அராத் கேசா இருக்கிறான். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பையன் தன்மானத்தோட பேசுறான், எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பேசாம இருக்கிறீங்க? இந்த வீட்டுல உன் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும். நடக்கட்டும். அப்படி பட்டுக்காம பேசினா எப்படி? லட்சுமி, தன் மேல எரிஞ்ச கல்ல திருப்பி எறிகிறவன் பைத்தியக்காரன். விழுந்த கல்ல வீடு கட்ட சேர்த்து வைக்கிறவன் கெட்டிக்காரன். இவன் கெட்டிக்காரனா பைத்தியக்காரனான்னு போ பாப்போம். எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க வாங்க. அதனால வர, நீங்க வாங்க. இத பாருங்க தம்பி, ஒரு பொண்ணு தன்னை ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டா அவன் தான் அவளுக்கு உலகம். அதே மாதிரி அவனுக்கு அவதான் எல்லாம். தம்பி, உங்களை மாப்பிள்ளையா ஏத்துக்க என் மனைவிக்கு ரொம்ப சம்மதம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. தம்பி ரொம்ப அவசரப்படுது. மிஸ்டர் தீனன், this is purely a business deal. உங்க செல்வாக்கையும் உதவியும் கொடுத்தீங்கன்னா வர்ற லாபத்துல 1/4 பங்கு உங்களுக்கு கொடுத்துறோம். எஸ், நீங்க பிசினஸ் பார்ட்னரா சேரணும். லாபம் இருக்குட்டியா, லாபம். என்ன பிசினஸ்ன்னு சொல்லலையே. போதை மருந்து கடத்தல் வெளிநாட்டுல ஏகப்பட்ட கராச்சி. இங்க கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி யூஸ் பண்றாங்க. இன்னும் 2 நாள்ல பாம்பேல இருந்து 2 கோடி ரூபாய்க்கு சரக்கு வரும். செக் போஸ்ட்ல தொந்தரவு வராம நீங்க தான் பாத்துக்கணும். உங்களை கொலை செய்யறதுக்கோ கொள்ளை அடிக்கிறதுக்கோ கூட்டு சேர சொல்லலையே. கொலை செய்யறதா இருந்தா பொருத்தனோட போற விஷயம். கொள்ளையடிக்கிறதா இருந்தா பணத்தோட போற விஷயம். நீங்க சொல்றது ஒரு நாட்டையே கொள்ளையடிக்கிற தேச துரோக குற்றம், ஒரு தலைமுறையே பாழாக்குற விஷயம். நோ, இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன். நானும் செய்ய மாட்டேன், மற்றவங்க செய்யறதுக்கும் விட மாட்டேன். உங்களுக்கு சம்பந்தப்பட விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லை. நீங்க பெரியவங்க, உங்க ஆசீர்வாதத்தோட நாங்க செய்யறோம். செய்யுங்க. வர்றவங்க போங்க. நமஸ்கார். நமஸ்கார். முத்துகிருஷ்ணா, போதை மருந்து கடத்த கூட்டத்தை பத்தி நமக்கே கிடைக்காத இன்ஃபர்மேஷன் தீனதயாளுக்கு எப்படி கிடைச்சது, எங்கிருந்து கிடைச்சது? அது மட்டும் இல்ல சார், ஸ்பாட்ல கடத்தல்காரங்களோட ஃபைட் பண்ணதே அந்த தீனோட ஆட்கள் தான் சார். அதுதான் பாயிண்ட். அவனுக்கு அந்த ராக்கெட்ல பங்கு உண்டு. அவன் தன்னை நல்லவன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறான். முத்துகிருஷ்ணா, மீனாவுக்கு உனக்கு எவ்வளவு நாளா பழக்கம்?
நான் இங்க டைப் அடிக்க அனுப்பிச்சானா இல்ல மீனாவே? நாங்க ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறோங்க. காதலிக்கிறியா? காதலுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அது கதையில வரும்போது நிஜ மாதிரி இருக்கும், நிஜமா நடந்தா கதை மாதிரி இருக்கும். மீனாவை யாருன்னு நினைச்ச? வாயும் பேச முடியாம காதும் கேட்காம அத வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே என்னால தாங்க முடியாது. எங்களுக்குள்ள எந்த விதமான தப்பும் நடக்கலீங்க. உங்க ஆசீர்வாதத்தோட மீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். கல்யாணமா? நீயா? கல்யாணமா? உனக்கா? நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். ஒவ்வொரு தடவையும் நீ வரும்போது ஏதாவது போதனை சொல்லி என்னை ஏமாத்திடுவேன். இன்னைக்கு நான் சொல்றது நீ கேட்கணும். உட்காரு, உட்காரு. ஒரு தாய் தம் பிள்ளை எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் பொறுத்துக்குவா. திருடனா இருந்தாலும் என் பிள்ளை நல்லவன், எந்த பாவியோ கெடுத்துட்டான்னு தான் சொல்லுவா. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு தன் வருங்கால கணவனை பத்தி என்ன நினைப்பா? சொல்லு. தன் புருஷன் பெரிய கலெக்டரா இருக்கணும், பெரிய இன்ஜினியரா இருக்கணும், பெரிய மேதையா இருக்கணும்னு நினைப்பா. ஆனா உனக்கு வரப்போறவா உன்னை பத்தி என்ன நினைக்கணும்னு நீ விரும்புற? ஆமா, உன் கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள். இந்த ரூபாய பார். இந்த பக்கம் என்ன இருக்குது? சிங்கம். இந்த பக்கம் என்ன இருக்குது? ஒண்ணு. ஒண்ணு சிங்கத்தை பார்க்க முடியுமா? இல்ல. சிங்கம் ஒன்ன பார்க்க முடியுமா? முடியாது. இனிமே இதுதான் என்னுடைய வாழ்க்கை. நானும் நாணயமா நடந்துக்கிறேன். என்னடா சொல்ற? அம்மா, இவ்வளவு நாள் நீ என்ன காப்பாத்தினியா இல்லையா? அதே மாதிரி என்ன நம்பி வந்தவளை நானும் காப்பாத்தணுமா இல்லையா? அவ என்ன தெய்வ மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கு தகுந்தாப்புல அவ கூட வாழ்க்கையை நடத்தி காமிக்கிறேன்னு சொல்றேன். ஏதாவது பேசுவோமா? என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன் வெக்கப்படுற? தைரியமா சொல்லு. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க மனசுலயே ஒண்ணு இல்ல, மண்டையிலே ஒண்ணு இல்ல. அது சரி, இந்த உலகத்திலேயே உனக்கு ரொம்ப பிடிச்சது எது? சொல்லு பார்க்கலாம். மசால் தோசை. உன் கையால என் நெஞ்ச கொஞ்சம் தடவி கொடுக்கறியா? மசால் தோசை. என்கிட்ட ஏதாவது கேள. எனக்கு தினம் ஒரு முழம் பூ வாங்கி கொடுப்பீங்களா? பைத்தியம், இனிமே என்கிட்ட கேட்டா ரெண்டா கேட்கணும். எனக்கு ஒரு புடவை. ரெண்டா கேளு. நமக்குன்னு ஒரு வீடு. ரெண்டா கேளு. உங்களை மாதிரி ஒரு புருஷன். ரெண்டா கேளு. சந்தன மலரின் சுந்தர வடிவில் உனை நான் காணுகிறேன். சந்தன மலரின் சுந்தர வடிவில் உனை நான் காணுகிறேன். சிந்தையில் ஆயிரம் செந்தமிழ் காவியம் மலர்வதை உணர்கிறேன். மலர்வதை உணர்கிறேன்.
சந்தன மலரின் சுந்தர வடிவில் உனை நான் காணுகிறேன். முத்துச்சரமோ மின்னும் நட்சத்திரமோ பிள்ளை தமிழோ இன்பம் அள்ளித்தருமோ. முத்துச்சரமோ மின்னும் நட்சத்திரமோ பிள்ளை தமிழோ இன்பம் அள்ளித்தருமோ. சொர்க்கத்தின் மடி மீது சொந்தங்கள் முடிவாகி நடப்பது மனமல்லவா. இதயங்கள் உறவாடி இல்லற சுகம் கோடி காண்பது சிறப்பல்லவா. சந்தன மலரின் சுந்தர வடிவில் உனை நான் காணுகிறேன். சொக்க தங்கமோ நான் சொக்கும் தங்கமோ கட்டு கூந்தலோ என்னை கட்டும் கூந்தலோ. சொக்க தங்கமோ நான் சொக்கும் தங்கமோ கட்டு கூந்தலோ என்னை கட்டும் கூந்தலோ. மன்மத கலைவாணம் மார்பினில் விழும் நேரம் பெண்முகம் சிவக்கின்றது. மங்கள இசை மேகம் மழை என பொழிந்தாலே உளமே இனிக்கின்றது. சந்தன மலரின் சுந்தர வடிவில் உனை நான்